போகிறோம்னா சர்க்கரை பாவு செய்ய போகிறோம். நான் தேனில் ஊற வைக்கலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு தேன் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. தேன் நிறைய இருக்கிறவங்க நீங்கள் தேனில் ஊற வச்சுக்கலாம். இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சர்க்கரை பாவு தயாரித்து அதுக்குள்ளேயே ஊற வைக்கலாம். ஓகேவா? இது ஊறிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு சர்க்கரை பாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். பாருங்கள், 1/2 டம்ளர். ஏற்கனவே நம்ம வீட்டிலே வந்துட்டு செய்ய போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி, சீவி வச்ச கருப்பட்டி. சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை வந்து இருக்கிறவங்க போடுங்க, இல்லாதவங்க இதோ இது இல்லை இது வெல்லம் இந்த மாதிரி கருப்பட்டி எல்லாமே போடலாம். கருப்பட்டி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால அம்மா இதை போடுறாங்க. ஒயிட் சர்க்கரை இருக்குது. இதுவே தேன் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கரைஞ்சிச்சின்னா. அப்படி தான் இருக்குது. மிக்ஸ் பண்ணுவாங்க, பார்ப்போம். கரைஞ்சி அதை நல்லா கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் தண்ணி மாதிரி வருமா, அதுக்கப்புறம் அது அப்படி கோல்டன் கலரில் நல்லா மாறினதுக்கப்புறம், கோல்டன் கலர் ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே தேன் மாதிரி வந்துடும். அதுவே பாகு. மண் இருந்ததுன்னா வடிகட்டிக்கிங்க. இது சுத்தமான கருப்பட்டி, அதனால மண் தூசியெல்லாம் இல்லை, சுத்தமான கருப்பட்டி. நம்ம கரண்டி விட்டு இப்படி பண்ணும்போதே தெரிஞ்சிடும். என்னம்மா மண் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நறு நறுன்னு சவுண்டு கேட்கும். இங்கே பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். அப்படி காஃபி மாதிரி ஆயிடுச்சுல, பிளாக் காஃபி மாதிரி. பாருங்க, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால், சிம்மில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்க, நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம எப்போமா அந்த மாதிரி பாகு மாதிரி ஆகும்? ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருமா? சிம்லேயே வச்சுருக்கணும். பிசு பிசுப்பு தன்மை வரணும். அப்போ தான் இப்படி எடுத்து இப்படி பார்க்கும்போது பிசு பிசுப்பு வந்ததுன்னா அது கரெக்டான. ஓ, கையில் ஒட்டுற மாதிரி வரணும். அந்த கரெக்டாக ஊற வைக்க கரெக்டாக. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். லைட்டாக மட்டும் வேக வச்சா போதும், ரொம்ப வெந்துடக்கூடாது, லைட்டாக மட்டும். பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்படி நல்லா கொதிச்சு வரட்டும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. காய் ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் அப்படியே பிஞ்சிரும். இந்த ஓரளவுக்கு ஒரு மீடியம் லெவலில் கொதித்து காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். வெடிக்குது பாருங்கள், 2ஆக வெடிக்குது. ஸோ போதும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வெந்துருச்சு. அடுத்து அது வந்துட்டு ஸ்பூனில் எடுத்து போடுறாங்க பாருங்கள். ரொம்ப வெந்துருச்சுன்னா 2ஆக காய் வெடிச்சிடும். ஆல்ரெடி வெந்துருச்சு ரொம்பவே. பாருங்க, ரொம்ப வெந்துருச்சு. இங்கே பாருங்க, ரொம்ப வெந்துருச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடுங்க, சரிங்களா? நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், ரொம்ப வெந்துருச்சு. ஆனால் டக்குன்னு எடுத்தாச்சு. இப்போ தான் வச்சது எடுத்துட்டோம். ஒரு 2 நிமிஷம் தான் வச்சுருக்கோம். வெந்துருச்சு, ரொம்பவே வெந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது. இதோ இந்த பாவு தினமும் இது எடுத்து போட்டுட்ருக்குறேன். உள்ளே போடுறாங்க. இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல? ஊறணும். ஏம்மா எவ்வளோ நேரம் ஊறணும்? எல்லாம் 2ஆவே பிஞ்சிருச்சு. மிக்ஸ் பண்ணுங்க.
நான் வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இவ்வளோதான் இதோட மெத்தட். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த கலாக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள். கலர் வேணும்னா கலர். ஆமாம், இது கலர் வேணும் அப்படின்னா கலர் பொடி இருக்குல்ல, இந்த கேசரி பவுடர் இருக்குல்ல, உங்களுக்கு ரெட்டோ எல்லோ எது வேணாலும் சரி, அதில் வந்து நல்லா கொதிக்க விட்டு அதுக்குள்ளே இந்த காயை வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா அந்த கலர் வந்துடும். இந்த ரெட் கலர் ஃபுல்லாக ரெட்டாக மாறிடும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இது வந்து நம்ம கருப்பட்டி பாவில் செஞ்சனால இந்த மாதிரி கலர் இருக்குது. இதே ஒயிட் சக்கரையில் செஞ்சால் இது வேறு மாதிரி இருக்கும். அந்த கலர் ஃபுட் கலர் போட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.